வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 80 தமிழ். தமிழகத்தில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் குறித்த செய்தி தொகுப்பு. அர்ஜுனா விருது பெற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்த திரு பாஸ்கர் அவர்களின் தலைமையில் அர்ஜுனா அறக்கட்டளையின் சார்பாக மாணவர்களுக்கான சிறப்பு பாராட்டு விழா சென்னை கே நகரில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. எம்ஜிஆர் மார்க்கெட் சாலையில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் அண்மையில் வெளியான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 400 முதல் 500 வரை அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்த மாணவ மாணவிகள் கௌரவிக்கப்பட்டனர். அவர்களின் வெற்றியை ஊக்குவிக்கும் விதமாக பாராட்டு விழாவும் கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழாவும் எழுச்சியுடன் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கணக்கியல் துறை தலைவரும் சென்னை மாமன்ற உறுப்பினருமான திரு தனசேகரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் உலக ஆணழகன் அருணாச்சலம், இந்திய ஆணழகன் மன்சூர் பாஷா, தேசிய அத்லட்டிக் வீரர் வெங்கட் மற்றும் ICF சேர்மன் ஆகியோர் பங்கேற்று மாணவர்களை வாழ்த்தி சிறப்பித்தனர். இவர்களுடன் வழக்கறிஞர் புவனேஸ்வரி மாரிமுத்து, லோகேஷ் மூர்த்தி, கண்ணன், பிரகாஷ், தனபால் மற்றும் திரைப்பட இயக்குனர் விஜய் புதலிங்கம் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்களும் முன்னிலை வகித்தனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த விழாவில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சாதனை படைத்த மாணவர்கள் அனைவருக்கும் அவர்களின் மதிப்பெண்களின் அடிப்படையில் வரிசையாக பள்ளிப்பைகள், புத்தகங்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களும் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. விழாவின் ஒரு பகுதியாக கல்வியில் சற்றே பின்தங்கியுள்ள மாணவ மாணவிகள் வரும் காலங்களில் படிப்பில் எவ்வாறு சிறந்து விளங்க வேண்டும் என்பது குறித்த ஆலோசனைகளும் வழிகாட்டுதல்களும் நிபுணர்களால் வழங்கப்பட்டன. இவ்விழாவின் நிறைவாக செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வருகை தந்திருந்த அனைவருக்கும் அறுசுவை உணவு பரிமாறப்பட விழா மிக இனிதே நிறைவு பெற்றது. நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. ஸ்கூல் பசங்க எல்லாருக்குமே இப்போ உங்களுக்கு என்ன கிட் எல்லாம் கொடுக்குறோமோ அந்த கிட் எல்லாருக்கும் அதே மாதிரி நீலகிரிக்கு 2 முறை கொடுத்துருக்கோம், திருவண்ணாமலைக்கு 2 முறை கொடுத்துருக்கோம். விருதாச்சலத்துல லாஸ்ட் வீக் போன வீக்ல 2வது முறையா ஒரே ஸ்கூலுக்கு 2வது முறையா கொடுத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் 15 ஸ்கூல் கொடுத்துருக்கிறோம். அது மட்டும் இல்லாம துப்புரவு பணியாளர்களுக்கு கண்டிப்பா நாங்க எந்த ஒரு நல்ல நாள் எந்த ஒரு ஃபெஸ்டிவல் இருந்தாலும் அவங்களுக்கு உணவு கொடுத்துருக்கோம். வாரத்துல ஒரு நாள் உணவுகள் கொடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்கு அது ஒரு பெருசா தெரியல. அந்த ஸ்கூல் அவங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற எண்ணத்துல இனிமே அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நாங்க இப்ப இதை ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா இன்னைக்கு நீங்க மாணவர்கள் நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்து ஒன்னா சேர்ந்து நீங்க இதே போல எங்களை போல நீங்களும் ஒரு ட்ரஸ்ட் மாதிரியோ ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நீங்களும் படிச்ச பள்ளிக்கு நீங்களும் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம தமிழ்நாடு கல்வியில இப்போ முதல்ல இருக்கு, எப்பவுமே முதலமா இருக்கும். நன்றி. முதல் மதிப்பெண் பெற்ற முதல்ல
செகண்ட், தேர்ட் மதிப்பெண் பெற்ற எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம வருஷம் கொடுத்துட்டே இருக்கோம். இன்னமும் இந்த அறக்கட்டளை வாயிலாக ஏதாவது உங்கள் குழந்தைகளுக்கு படிக்க முடியாத குழந்தைகள் இருந்தால் எங்களையும் அப்ரோச் பண்ணிக்கலாம். இந்த அறக்கட்டளையும் நீங்க அப்ரோச் பண்ணிக்கலாம், எங்களையும் அப்ரோச் பண்ணி. ஆனா நாங்க எப்படி கேஷா கொடுக்க மாட்டோம். எந்த பள்ளியோ அந்த பள்ளிக்கு தான் நேரடியாக டிவி அனுப்புவோம், இல்லைன்னா ஆர்டிசி அனுப்பிச்சுடுவோம். ஒரு குழந்தைக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டணும், 1 லட்சம் ரூபாய் எங்களால் கொடுக்க முடியாது. அப்போ நாங்கள் ஒரு 15,000 20,000 கொடுப்போம், மீத ரூபாயை நீங்கள் போட்டு கணிக்கிறோம். அப்படி எல்லா குழந்தைகளும் நாங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த தப்பி பேசுறது ஒரு தெரியும். இந்த சின்ன குழந்தையிலிருந்து எவ்வளோ இருக்கிற பிள்ளைங்க அப்படிலாம் வந்திருக்கிற எல்லாருக்கும் மிகவும் நன்றி. நீங்கள் வந்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அர்ச்சனா அறக்கட்டளை சார்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் சார் ராமபுரம் செந்தில் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் மகளை நல்லா கொண்டு வந்தாரு, ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அர்ஜுனா விருது பெற்ற உலகானழகன் பாஸ்கரன் உங்களுடன். இன்றைய நாள் 28/6/2026 சென்னை எம்ஜிஆர் நகரில் மிக பிரம்மாண்டமான முறையில் அர்ஜுனா அறக்கட்டளையின் சார்பாக இந்த 2026-25-26 ஆண்டுக்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஒரு 60 மாணவர்களுக்கு அர்ஜுனா அறக்கட்டளையின் சார்பாக மகிழ்ச்சியான ஒரு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த பாராட்டு விழாவில் அடுத்து அவர்களுக்கு ஒரு ஊக்கமாகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்கு ஒரு ஊக்கமாகவும் உத்வேகமாகவும் இருக்கும் என்று நாங்கள் நினைத்து இந்த பாராட்டு விழாவை எங்கள் அர்ஜுனா அறக்கட்டளையின் சார்பாக நடத்தினோம். அதே போன்று இந்த விழாவில் அவர்களுக்கு கல்விக்கு தேவையான உபகரணங்களை வழங்கி மகிழ்ந்தோம். இது போன்று பல நிகழ்ச்சிகளை நாங்கள் கடந்த 4 வருட காலமாக நடத்தி வந்து கொண்டோம். இதில் அதிகமான நிகழ்ச்சிகள் என்று பார்த்தால் மாணவர்கள், அதாவது கல்விக்குன்றத நாங்கள் முக்கியமா நாங்கள் எடுத்துக்கிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சென்னையில தவிர்த்து இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாமே ரூரல் ஏரியா கிராமங்கள்ல இருக்கிற பள்ளிகளுக்கு தான் நாங்கள் ரொம்ப நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பேட்டி மூலமா நீங்க எந்த ஒரு கிராமத்தில் இருக்கிற பள்ளிகளுக்கு எது தேவைனாலும் எங்களை நீங்க அணுகலாம். கண்டிப்பா எங்களோட ஒத்துழைப்பும் எங்களோட எப்பவுமே இருக்கும். ஸோ எங்களோட அர்ஜுனா அறக்கட்டளை நிர்வாகிகள் மிகவும் ஒத்துழைப்பாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் இந்த இடத்து மூலியமா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல எங்கள் அறக்கட்டளைக்கு வெளியில இருந்து நிறைய பேர் ரொம்ப உதவி பண்றாங்க. அந்த உதவி பண்ற எல்லாருக்கும் எங்கள் அர்ஜுனா அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சோசியல் மீடியா என்பது இன்னைக்கு பெரிய ஒரு இடமா இருக்குது. ஸோ எங்களோட அர்ஜுனா அறக்கட்டளையோட செயல்பாடுகளை சோசியல் மீடியாவில் வெளியே கொண்டு வந்ததுக்கு அனைத்து மீடியாக்காரர்களும் பிரஸ் சார்ந்த நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.